ஏழு மையங்களை பற்றி, அதாவது ஏழு ஆதாரங்களை பற்றி ஒரு 7 வாரமாக ஒவ்வொரு மையத்திலும் நம்ம தியானம் செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இன்னைக்கு இறுதியாக துரியம் அப்படிங்கிற முதன்மையான ஒரு மையத்துல நம்ம தியானம் செய்ய போறோம். பொதுவா அந்த துரிய தியானம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனுடைய சிறப்பை பிடி கோர்ஸ் படிக்கும்போது, துரிய தீட்சை கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. துரிய தீட்சை கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆயினும் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா துரியம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகத்துல, யோக மார்க்கத்துல அல்லது அத்வைத மார்க்கத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. பீனியல் கிளாண்ட்ங்கிறது உள்ள. ஒரு சின்ன விஷயம் முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த இடத்துல உணர்வு மையமாக இருக்கு. போன தடவை சொன்ன கிளாண்ட் பின்புறம் தான் இருக்கு. அதுபோல தலை உச்சி என்கின்ற துரியம் என்பது உணர் மையமாக இருக்கக்கூடிய இடம் தான் தலை உச்சி. ஆனா பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் மனோன்மணியை தான் சொல்றோம். அப்ப துரியம்னு ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, மனோன்மணியினுடைய உணர் பகுதி தான் துரியமாக செயல்படுகிறது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பீனியல் கிளாண்ட் தான் மனோன்மணி. அதனுடைய உணர் மையம் மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் துரியம். இது துரியத்தின் பீனியல் கிளாண்டினுடைய உணர் மையம். ஆகவே இதை துரியம் என்றும், பீனியல் கிளாண்ட மனோன்மணி என்றும் அழைக்கிறோம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ரெண்டும் வேற வேற இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த உணரக்கூடிய மையம் தான் தலை உச்சி. இங்க பீனியல் கிளாண்ட் இல்லை. பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம் மூளையினுடைய மைய பகுதி. அந்த பீனியல் கிளாண்ட் இட்செல்ஃப், பீனியல் கிளாண்ட மட்டும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மனோன்மணி அப்படின்னு சொல்றோம். ஆனா துரிய தியானம் செய்யும் போது அந்த உணர்வு மையமாக தலை உச்சி இருக்கிறதுனால இந்த இடத்தை துரியம்னு சொல்றோம். இது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அதனாலதான் பிற்காலத்துல மகரிஷி அவங்க பிடரிக்கண் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கினையினுடைய கிளாண்ட் இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு தியானம் செய்ய வச்சாங்க நம்மள எல்லாம். அப்போ 2 கிளாண்ட் தலையில இருக்குது. ஒண்ணு பிட்யூட்டரி கிளாண்ட் தலையின் பின்புறம் இருக்குது. அதை இங்க உணர்றோம். இங்க இங்க பிடரிக்கண் சொல்றோம், இந்த இடத்துல நெற்றிக்கண் சொல்றோம். பீனியல் கிளாண்ட் என்பது மூளையின் மையத்தில் இருக்கிறது. அதை மனோன்மணின்னு சொல்றோம். அதை உணர் பகுதி துரியம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். அப்ப 4 பாயிண்ட் இருக்கு மூளையில. ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் கிளாண்டாக இருக்குது, 2 உணர் மையமாக இருக்கு. கிளாண்டாக இருப்பது மூளையின் பின்புறத்தில் பிட்யூட்டரி கிளாண்டோ, மூளையின் மையத்தில் பீனியல் கிளாண்டோ, நெற்றி பொட்டுல பிட்யூட்டரி கிளாண்டின் உணர் மையமாக ஆக்கினையும், தலை உச்சியில பீனியல் கிளாண்டின் உணர் மையமாக துரியமும் இருக்குது. இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. நல்லா புரிந்து கொள்ளும். நம்ம இப்படி வழக்கம் போல தியானம் செய்யும் போது துரியம் அப்படின்னா இந்த இடத்த நினைக்கிறோம். அது ஒரு உணரக்கூடிய மையம். 2 கிளாண்ட் இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். அந்த 2 கிளாண்டுக்கும் உணர் மையமாக இருக்கிறது ஆக்கினை துரியம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா கிளாண்ட் அதுக்கு நேர் எதிர் திசையில தான் இருக்கு. நேர் எதிர் திசையில தான் இருக்கு. பொதுவாக பழைய காலத்துல இந்த 7 மையத்துல குண்டலினி மகாசக்தியை எழுப்பி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும். குறிப்பா 12 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 12வது வருடம் முடிவுல தான் துரியத்துல குண்டலினி மகாசக்தி சரியாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்குது. 12 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம மேல உள்ள அன்பினாலும் அவருடைய ஆற்றல் காரணமாகவும் ஓரளவுக்கு துரியத்தின் வழியாக நம்மளை சீக்கிரம் ஒரு பிடி கோர்ஸ்ன்னு சொன்னா ஒரு 10 நாள்ல 10வது நாள் அல்லது 9வது நாள் நமக்கு துரிய தீட்சை கொடுத்துட்றாங்க. அது இருக்கிறதுலயே உயர்ந்த தீட்சை ஒரு துரிய தீட்சை. மற்ற எல்லாம் பாவனை மெடிடேஷன். இப்போ துரியாதீதம் அப்படின்னு ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது பாவனையாக செய்யக்கூடிய மெடிடேஷன்.
அல்லது பஞ்சபூத நவகிரக தவம் பாவனையாக செய்கிறோம். ஆனா உடலுக்கு உள்ளாக செய்யக்கூடிய அனைத்து தவங்களும் உணர் தவமாக இருக்கிறதுனால அந்த உணர் தவத்துல மிக சிறந்தது துரியம் என்கின்ற தலை உச்சியில செய்யக்கூடிய கிளாண்ட். பொதுவா நம்ம துரியத்தை தீட்சை கொடுத்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெனட்டிக் வேல்யூ வந்து கொஞ்சம் மாறிடும். ஜெனட்டிக் வேல்யூ அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். சிலவங்க தியானம் பண்ண உடனே ஒரு 10 நாள் தியானம் பண்ண முடிச்ச பிறகு அவங்க சில பேட் ஹேபிட்டை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டை தொடர்றதில்ல. ரொம்ப பேர் இல்ல, 100 பேர் படிச்சா அதுல 20 பேரு இந்த பேட் ஹேபிட்டை விட்டுறாங்க. அப்போ அந்த உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உயிரின் மையமாக விளங்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியை ஆக்கினை அல்லது துரியம் ஏத்தின பிறகு அடிக்கடி அந்த உயிர் பழக்கப்பட்டு இந்த தலை உச்சிக்கும் ஆக்கினைக்கும் தியானம் செய்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுது. இந்த கெமிக்கல் சேஞ்ச் என்ன ஆகுது, சில பதிவுகளை நீக்குகிறது. சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தியானம் செய்யறதுனால ஒரு ஸ்மோக்குன்னு வச்சுக்கணும், ஸ்மோக்கை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையில் அது சரிதான். ஆனா அது என்ன மாதிரி மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, குண்டலினி மகாசக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கோ துரியத்துக்கோ ஏத்தும் மாற்றி வைக்கப்படுவதால் அந்த உடலினுடைய கெமிக்கல் சேஞ்சில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த கெமிக்கல் சேஞ்சில் மாற்றம் ஏற்படும் பொழுது தொடர்ந்து அவன் தொடர்ந்து ஸ்மோக் பண்றான். ஆனா உயிரின் மையம் மாற்றி வைக்கப்பட்டு தியானம் நிகழும் பொழுது அந்த செல்கள்ல ஒரு சேஞ்ச் ஏற்படுது. ஸோ அந்த செல்கள் வந்து அந்த நிக்கோட்டினை கேட்கறது இல்லை. ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டுறான். அப்ப இது ஒரு எவ்வளவு எளிமையான வழி பாருங்க. நீங்க துரிய தியானம் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பேட் ஹேபிட் அண்டு பேட் கேரக்டர் ரெண்டும் மாறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கு. எப்படி அப்படின்னா டைரக்டா தியானத்தால் இல்ல, நம்ம உடல்ல மாற்றக்கூடிய உயிர் சார்ந்த கெமிக்கல் சேஞ்ச் மூலம், ரசாயன மாற்றத்தின் மூலம் இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு மனிதருக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆகவே துரிய தியானம் வந்து இம்மீடியட்டாக நம்மளை வந்து ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். ஒன்று. ரெண்டாவது, இந்த துரிய தியானத்தை பழைய காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா புரிய வைப்பாங்க. நிறைய பேருக்கு புரிய வைப்பாங்க. புரிய வச்சு பார்க்கும்போது புரியாத காரணத்தினால அல்லது தொடர்ந்து தியானம் செய்து வரவங்க பழைய காலத்துல மத ரீதியாக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு நாமம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. நாமம் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மடத்துல அவர் தீட்சை எடுத்துக்கொண்டார், ஆக்கினை துரியமும் கனெக்டடா அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் நாமம் போடுவாங்க. சில நேரம் இந்த தொடர்ந்து தியானம் செய்யறவங்களுக்கு இந்த நரம்பு பகுதி நல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது பாதிப்பாக பாதிப்படையாம இருக்கிறதுக்காக ஒரு 3 நாமமும் போடுவாங்க. அது அது வந்து மத ரீதியா வேற சொல்லுவாங்க. அதாவது என்ன, வடகலை, தென்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. வடகலைன்னா 1, தென்கலைன்னா 3. அது மத ரீதியாக சொன்னாலும், ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த இடத்துல நம்ம அடிக்கடி தியானம் செய்யறதுனால குண்டலினி மகாசக்தி இந்த இடத்த கடந்து கடந்து அடிக்கடி போறதுனால இந்த நரம்புகள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக குளிர்ச்சியான திருமண்ணால் இந்த இடத்துல ஞாபகம் போட்டிருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஐ அட்டைன் ஆக்னே அண்ட் துரியம் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றதுக்காகவும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைடுல இருக்கிற இந்த 2 நரம்புக்கும் போட ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிட்டுன்னா பிற்காலத்துல ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன்ல குறிப்பிட்ட பிரிவுல அது வடகலை தென்கலை, வடகலைன்னா 1 நாமம், தென்கலைன்னா 3 நாமம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து இந்த நாமத்துக்கு என்ன ஒரு நகைச்சுவையான இது எப்படி அப்படின்னு சொன்னா, பழைய காலங்கள்ல தியானம் படிக்கிறது அப்படிலாம் வயசான பிறகு தான் படிப்பாங்க. இல்ல வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே வந்து நம்ம அனுபவிச்சாச்சு, வாழ்க்கையெல்லாம் அனுபவம் பெற்றாச்சு. ஆகவே நம்ம இனிமே வந்து ஒரு தெய்வீக நிலையை மேற்கொள்ளணும்னு சொல்லி சில மடத்தை போய் பார்ப்பாங்க. சில பெரியவங்க போய் பார்ப்போம் அந்த காலத்துல. அப்போ அந்த மடத்துல என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு தீட்சை கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன சமாதானம் ஏற்படுற வகையில ஆன்மீக சத்சங்கம்லாம் நடத்துவாங்க.
அப்படி ஒரு 10-15 நாள் நடக்கலாம், மாசமும் நடக்கலாம், தொடர்ந்து இவங்க போயிட்டு இருக்கலாம். அப்படி போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க மன சமாதானத்தை கொடுக்கறதுனால இந்த மடத்துக்கு ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் பெரும் பணக்காரரா இருக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் செல்வந்தரா இருந்தா என்ன செய்வாங்கன்னா சில லேண்டை எழுதி வச்சிருவாங்க. அப்படிதான் அந்த மடங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர்ந்தது. லேண்டை எழுதி வச்சிருவாங்க. அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த லேண்டை எழுதி வைக்கிறத வீட்டுல சொல்ல மாட்டாங்க. அந்த மடத்துக்கு போய் இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு வீட்டுல யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பிற்காலத்துல தெரிஞ்சிடும். தெரிஞ்சா வீட்டுல ஒய்ஃபோ பிள்ளைங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா வந்து அங்க போனாரு, நல்ல நாமம் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமம்னா அவங்க தீட்சை வாங்கினதுக்காக ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது சொத்தை இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்துட்டு பிறகு அங்க இருந்து ஒரு நாமத்தையும் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏமாத்துறவங்கள நம்ம நாமம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றோமோ, அது இந்த வகையை சார்ந்துதான் அது அந்த பேச்சு வந்துச்சு. பட் நாமம் போடுறது வந்து உண்மையிலேயே நல்லதுக்கு தான். ஆக்கனை டு துரியம் அப்படிங்கிற நிலையில அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது. அப்போ ஃபர்ஸ்ட் டேயே நமக்கு வந்து ஆக்கினை தீட்சை வழங்கப்படுகிறது. அது பிட்யூட்டரி கிளாண்ட்ல செய்றோம். அப்புறம் சாந்தி தியானம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 9வது நாள் அல்லது 10வது நாள் நமக்கு துரிய தீட்சை வழங்கப்படுகிறது. இந்த துரிய தீட்சை வாங்கினவங்க தொடர்ந்து துரிய தியானத்துல ஒரு 21 நாள் செய்து வரணும். தொடர்ந்து துரிய தீட்சை நம்ம செஞ்சிருக்கோமா செய்யலையான்னு தெரியல. துரிய தீட்சை வாங்கின உடனே அதுல இருந்து ஒரு 21 நாள் தொடர்ந்து துரிய தியானம் செய்து வரும்போது குறிப்பாக வெஜிடேரியனாக இருக்கணும், காலை மாலை நல்லா குளிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணணும். நியமத்தை ஃபாலோ பண்ணி காலை மாலை நீராடி 2 நேரமும் துரியம் தியானம் செய்து வர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்த்து இருக்கு பாத்தீங்களா, வாழ்த்துறது நல்ல பலிக்க ஆரம்பிக்கும். நம்ம சாதாரணமா தவத்தை செஞ்சும் செய்யாமலும் இருக்கிறோம். அப்படி இல்லாம துரியத்துல தீட்சை வாங்கினதுல இருந்து 21 நாள் தொடர்ந்து செய்து வந்திருந்தால், தொடர்ந்து 21 நாள் தீட்சை அப்படி செய்து வந்திருந்தா, ஏன்னா நம்ம மன்றத்துல கூட அப்படிதான் வந்து வைப்பாங்க. துரிய தீட்சை கொடுத்து அப்புறம் 1 நாள் 2 நாள் கிளாஸ் எடுத்துட்டு நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 1 மந்த் கழிச்சுதான் நம்மள வந்து அகத்தாய் 1 கூப்பிடுவாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ்ல வந்து நம்ம ஆக்கினை துரியம் தான் பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஆக்கினை துரியம் பண்ணிட்டே இருந்திருந்தா அடுத்து வரக்கூடிய தியானம் எல்லாம் நமக்கு வந்து சிறப்பா செட் ஆயிடும். ஆனா அப்படி பெரும்பாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மன்றத்துக்கு போனாதான் அந்த காலத்துல நம்ம பண்ணியிருப்போம். இருந்தாலும் இதை ஒரு ஒரு செய்தியாக நீங்க வச்சுக்கிடுங்க. தொடர்ந்து துரியத்துல 21 நாள் நீங்க தியானம் செய்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே துரிய தீட்சை பெற்றாலே நீங்க சொல்லக்கூடிய வாழ்த்து அல்லது வார்த்தைகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. ஆனா அது 21 நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது, குறிப்பா நியமம். நியமம்னா ஒரு உடல் அளவுல சுத்தமா இருக்கிறது, உள்ளத்தளவுல சுத்தமா இருக்கிறது. நம்ம ஒழுக்கம், பழக்கத்தை சரி செய்து கொள்வதுதான் நியமம். அது யோகாவுல ஃபர்ஸ்ட் 2 விஷயம். அது கூட தியானம் செய்யும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துரியத்தினுடைய விஷயம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துரியத்துல தியானம் செய்து அந்த வாழ்த்து ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த வாழ்த்து பலிக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து துரிய தீட்சை பெற்ற பிறகு தொடர்ந்து நல்லா தியானம் செய்து வர்றவங்க யாரையும் சபிக்கவோ, சாபம் போடவோ கூடாது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா அது எப்படி நீங்க வாழ்த்துனா பலிக்குமோ, அது போல சாபமும் பலிக்கும். ஆனா இதுல ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரம் அப்ப சாபம் பலிக்கும்னா நம்ம பயங்கரமான பெரிய ஆளாயிருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாழ்த்துனா பலிக்கும். எப்படி ஒரு வாழ்த்து ஒரு மனிதரை போய் சேர்ந்து ரிட்டர்ன் வருதோ, அது போல சாபமும் ரிட்டர்ன் ஆக வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, துரிய தீட்சை பெற்றவர்களுக்கு இது எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம்தான். சிலவங்க வந்து ஆன்ம தொடர்புலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படுவாங்க. அதாவது குறிப்பா வெளிப்படையா சொல்லணும்னா, அது பேய் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பேய் பிடிச்சிட்டு அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு சோல் அட்டாச் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. துரிய தீட்சை எடுத்த பிறகு உடலினுடைய வேதியியல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் நடந்துட்டதுனால, ரசாயன மாற்றம் உடல்ல நடந்துட்டதுனால, இன்னொரு உடலை விட்ட ஒரு ஆன்மா வந்து நம்ம உடம்புல சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. மாறாக
உயர்நிலை அடைந்த ஆன்மாக்கள், அதாவது பெரிய தவயோகிகள், தொடர்ந்து தவம் செய்து தவத்துல வந்து பெரியவங்களா இருந்து அல்லது ஆன்மீகத்துல பெரியவங்களா இருந்து தன் உடலை விட்டு நீங்கி இருக்கிறவங்க துரிய தியானம் செய்யறவங்க கூட சேர்ந்து அந்த துரிய தியானத்தை சிறப்பாக செய்வதற்கு அந்த ஆன்மா உதவி செய்ய இதெல்லாம் இருக்கு. ஆகவே பிற ஆன்மாக்களுடைய தொடர்பு குறிப்பாக துரிய தீட்சை பெற்றவங்களுக்கு அது ஏற்படுறதில்லை. அது ஒரு ஒரு சேஃப்டி ப்ரொஃபைலும் கூட. அதாவது ஆன்மாங்கிறது வந்து உடலை விட்டு வெளியேறின பிறகு சாமியே சொல்லியிருக்காங்க, ஒரு 4 நிலையில ஒரு அலையும் நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆனா அது வந்து சிலரோட உடல்ல வந்து சேரும், சேராது அப்படிலாம் சொல்லியிருந்தாலும், குறிப்பாக துரிய தீட்சை பெற்று துரிய தீட்சையை நன்றாக செய்து வருபவர்களுக்கு சாதாரண மனிதர்களுடைய உயிர் துகள்கள் அவர்களுடைய உடலிலே சேருவதில்லை. அப்படி சேர்றதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்களும் அவர்களுக்கு கிடையாது. மாறாக துரிய தியானம் செய்யும் பொழுது துரியத்தில் சிறந்து விளங்கிய மகான்கள், பெரியவங்க, ஒருவேளை யோகிகள், பல்வேறு தியானங்கள்ல சிறந்தவங்க தன்னுடைய தன்னுடைய உயிர் ஆற்றலை நம்ம கூட இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இணைக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தியானம் நல்லா வரும். இது நல்ல விஷயம்தான். சரியா? அப்புறம் இந்த துரியம் அப்படிங்கிற கிளாண்ட் எந்த பகுதியில இருக்கு? குறிப்பா நான் முதல்ல சொன்ன மூளையினுடைய மையத்துல இருக்கிறது தான் மனோன்மணி. அந்த மனோன்மணியினுடைய இயக்க வேகத்தை தான் இந்த இடத்துல துரியம்னு நம்ம சொல்றோம். குறிப்பாக அந்த கிளாண்ட் எப்படி இருக்கும்? பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அளவு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சிறிய பாசி போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீர் திவலை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிறிய பாசி போல, நீர் திவலை போல அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீர் திவலை போல நம்ம பிரெயின் இப்படி இருக்கு. ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் அப்படி இருக்கு. இதுல ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயினுக்கு இந்த இடத்துல நடுவுல அந்த இந்த இந்த கரெக்ட்டா இந்த சென்டர்ல இருக்கும். மூளையினுடைய மையத்துல இருக்கும். இந்த மூளைக்கு இப்படி ரைட், லெஃப்ட் பிரெயின் இருக்கு. இந்த சைடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஹைப்போதாலமஸ், முகுளம் எல்லாமே இருக்கு. மொத்த மூளைக்கும் மைய பகுதியில இருப்பதுதான் பீனியல் சுரப்பி அல்லது மனோன்மணி, துரியத்தின் இயக்க பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு பாசி வடிவில நீர்த்திவலை போல இருக்கும். வயலட் நிற கலர்ல உடையதாக இருக்கும். நம்ம அடிக்கடி தியானத்துல சொல்லியிருக்கோம். வயலட். அந்த வயலட் கலர் எங்க உள்ளதுன்னா, சூரிய ஒளியின் விப்ஜிஆர் பார்க்குறோமா இல்லையா? வானவில். அதுல வந்து 7 கலர் இருக்கு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்ன்னு 7 கலர் இருக்கு. இந்த 7 கலர்ல வயலட்ங்கிற ஒரு பிரைட் வயலட் கலராக அந்த கிளாண்ட் மூளையினுடைய மையத்துல இருக்குது. நீ கற்பனையோட கேளுங்க. அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு 1000 இதழ் கொண்ட மலர் இருந்தா அப்படி இருக்கும். 1000 பெட்டல்ஸ் ஃப்ளவர் இருந்தா அப்படி இருக்கும். அது போல இருக்கும். அத அந்த 1000 பெட்டல் நம்ம பார்க்க முடியாது. குறிப்பா 999 பெட்டல்ன்னு சொல்றாங்க. பேச்சுக்கு 1000 இதழ் கொண்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் முதல்ல ஒண்ணு சொன்னேன். நம்முடைய மூலாதாரத்துல இருந்து உயிர் மையத்தை மாற்றும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான் அந்த மூலாதார மாற்றை கரு மாற்றம்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்துல இருந்து துரியத்துக்கு தீட்சை கொடுத்துட்டு அது கரு மாற்றம்னு சொல்லுவாங்க. அததான் இந்து மதத்துல கருமாரி அப்படின்னு கும்பிடுவாங்க. சென்னையில கூட நான் கேள்விப்பட்டிருக்க ஒரு கோவில் இருக்குது. ஒரு ஒரு கருமாரி அம்மன் கோயில்னு சொல்றாங்க. அதுல வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பீடம் மாதிரி இருக்குது. பீடத்துல தலை மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஒரு ஒரு பேராசிரியர் தான் எனக்கு சொன்னாங்க. அந்த பீடத்துல தலை மட்டும்தான் இருக்கும். அது கருமாரி அம்மன் கோவில்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அது எதுக்கு தலை மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கரு மாறி தலைக்கு வந்து விட்டது. ஆகவே அதை கருமாரி அம்மன் அப்படின்னு வழிபடுறாங்க. இன்னொன்னு கருமாரிங்கிறது வந்து அடர்த்தியான மழை பெய்விக்கக்கூடிய தெய்வத்தை தான் கருமாரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகை. மாரினாலே மழைதான். மழைக்காக வேண்டி சாமி கும்பிடுறதெல்லாம் அந்த மாரியம்மன் அப்படின்ட்டுலாம் இருந்தது. ஆனா குறிப்பாக தியானத்தோடு ஒட்டி வரும் பொழுது, தலை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு கோவில் வந்து என்ன குறிப்பு சொல்றாங்க அந்த கோவில்ல, கரு மாற்றி அமைக்கப்பட்டதனால் அதுக்கு கருமாரி என்று அந்த அம்மனுக்கு பெயர் வச்சதாக ஒரு 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 ஆன்மீகம் சொல்ல முடியாது. ரிலீஜியஸ் கூற்று பேசப்படுது. அவ்வாறு பேசப்படுது. இது ஒரு பக்கம்.
அப்போ இந்த கிளாண்ட் எப்படி இருக்கு? 1000 இதழ் கொண்ட வயலட் நிற மலரை போல தோற்றம் அளிக்கக்கூடியதான் அந்த துரியம் என்கிற கிளாண்ட். இந்த கிளாண்ட் என்ன செய்யுதுன்னா, அது சும்மா அப்படிதான் இருக்கும். சும்மா அப்படிதான் இருக்கும். எப்படி சும்மா இருக்குது? அது கிளாண்ட் எதனுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னா, ஆதி என்ற சுத்தவெளி இருக்கு பாருங்க. சுத்தவெளி வந்து தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் காரணமாக இறை துகளாகி, விண் துகளாகி, அணுக்களாக மாறி, அதுல காந்த துகள்கள்லாம் தோன்றி, அப்புறம் வந்து பஞ்சபூதங்களாகி, ஆகாயம் தோன்றி, அதுல பஞ்சபூதங்கள் தோன்றி, பல்வேறு நட்சத்திரங்கள், கோள்கள்லாம் தோன்றி, பூமி தோன்றி, இப்படி தோன்றிட்டு வருது எது? இறை துகள். சுத்தவெளி. இப்படி மாறிட்டே வருது. மாறி, 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 மாறி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. வந்து மனிதனா வந்தாச்சு. மனிதனா வந்த பிறகு, இந்த மனிதனுக்கு உள்ளாக மட்டுமே அந்த ஆதி என்ற பரம்பொருள் அப்படியே கிளாண்டாக இருக்கு. அந்த ஆதி என்ற பரம்பொருள் இருக்கு பாத்தீங்களா? சுத்தவெளி. சுத்தவெளி ஒரு சிறிய வடிவுல இருக்கிறதா அந்த பீனியல் கிளாண்ட். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சுத்தவெளி தான் மாறி 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 தன்னிருக்க சுந்தரத்து மாற்றல் காரணமாக எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே வந்து மனிதன்ட்ட அப்படியே சுத்த வெளியாக பீனியல் கிளாண்டாக இருக்கு. ஆகவே அந்த பீனியல் கிளாண்டுக்கு இன்னொரு பெயர் உண்டு. சதாசிவம் அப்படின்னு பெயர் உண்டு. சதாசிவம். மன உள்மணி, மனோன்மணி. சதாசிவம் அந்த சிவம் அப்படியே இருக்கு. சதா சிவமாவே இருக்கு. புரியுதா? சிவம் அப்படியே இருப்பதனால அது சதா சிவமாக இருக்கு. அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, அந்த சிவம் என்பது உனக்கு உள்ளாகவே இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞானம் பிரம்மம், தத்துவம் மசி, அதுவே நீயாகிறாய் அல்லது நீயே அதுவாகிறாய். இப்படிலாம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மூலப்பொருள், இப்போ ஒரு மோதிரம் இருக்குன்னா தங்கம் அதுக்குள்ள இருக்கு. அதுல செம்பு போட்டு கலந்து செய்தாலும் அதுக்குள்ள தங்கம், அது தங்கம் முழுசா தெரியுது. ஆனா நம்ம உடல்ல சுத்தவெளி என்பது பீனியல் கிளாண்டாக நம் உடலுக்கு உள்ளாக மூளையின் மையத்தில் இருக்கிறது. தெய்வமே நம்ம உடல்ல இருக்கு. அதனாலதான் உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துரியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க துரியம் செய்வீங்க அப்படின்னாலே சுத்தவெளியை வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம். அதனாலதான் வேதாத்திரி மகரி சொல்றாரு, நீங்க சுத்தவெளியை வணங்குவதனால, துரியம் செய்வதனால, சுத்தவெளி வணங்கப்படுவதனால நீங்க சொல்ற சொல்லெல்லாம் பலிக்கும். ஆகவே நல்லபடியா எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு மகரி சொல்றாங்க. புரியுதா? அப்போ இன்னொன்னு வந்து துரிய தியானம் செஞ்சீங்க அப்படின்னா, பொதுவா இது எல்லா தியானமும் செய்யறோம். துரிய தியானம் செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லது இரவு வரைக்கும் செய்யக்கூடிய செயல்களை, அன்றாட செயல்கள் எல்லாமே ஓரளவு சரியாக நடப்பதற்கு துரிய தியானம் உதவிகரமாக இருக்கும். இப்ப நீங்க உங்க வேலை இருக்குது, கொஞ்சம் அவசரமா இருக்கலாம். இல்லாட்டா நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஃபீல்டு ஒர்க் இருக்கு, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஐடி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது பாருங்க. இப்படி ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் பிஸி உள்ளவங்க என்ன செய்யலாம்னா, டெய்லி காலையில சிறப்பு தவங்களை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணிட்டு, அந்த ஒர்க் பிஸி இருக்கு, எப்பவுமே ஒர்க் டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, டெய்லி துரிய தியானம் செய்துட்டு அந்த ஒர்க்குக்கு போனீங்கன்னா, அந்த ஒர்க்கு சீராக நடைபெறும். ஏன் நடைபெறுது அப்படின்னு சொன்னா, இந்த பீனியல் சுரப்பி என்பது சதா சிவமாக இருக்கிறது. அமைதி நிலையில் இருக்கிறது. சிவ நிலையில் இருக்கிறது. சமம் கூட்டல் ஆதி நிலையில் அது இருப்பதனால, அதுல தியானம் செய்யும் பொழுது, துரியத்துல தியானம் செய்யும் பொழுது, குறிப்பா தலை உச்சி அல்லது மனோன்மணி இதுல தியானம் செய்யும் போது, அந்த நீல நிற வயலட் நிற மலரிலிருந்து அல்லது அந்த கிளாண்டிலிருந்து அலை இயக்கங்கள் மூளை செல்லுக்கு பரவி கொண்டே இருக்கும். மணி என்றால் தூய்மையான பொருள். மனோன்மணினா தூய்மையான அப்படின்னு பொருள். மன உள் மணி தூய்மையான. அப்ப அதுல நீங்க தியானம் செய்யும்போது, துரியத்திலேயோ அல்லது மனோன்மணியிலேயோ தியானம் செய்யும் பொழுது, எதுல தியானம் செய்யறோமோ அதனுடைய ஆற்றல் பெருகும். ஆகவே துரியத்தினுடைய ஆற்றல் அமைதி தன்மை உடையது. துரியத்தினுடைய ஆற்றல் சமநிலை உடையது. அது அந்த துரியம் இப்படி கிளாண்ட் இருக்குன்னா அந்த கிளாண்ட்ல இருந்து மெதுவா அந்த அலை பரவி கொண்டே இருக்கும். பரவி பரவி எல்லா மூளை செல்களுக்கும் அது சென்று கொண்டே இருக்கும்.
எல்லா மூளை செல்லுக்கும் சென்று 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 எல்லா செல்லுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த செல்லுல என்ன இருக்கு யோசித்து பாருங்க. இந்த செல்லுல, மூளை செல்லுல என்ன இருக்கு? உங்களுக்கு எண்ணங்கள் வருவதற்கான பதிவுகள் எல்லாமே மூளை செல்லுல தான் இருக்கு. நமக்கு நிறைய எண்ணம் வந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் வருவதற்கான பதிவுகள் அனைத்தும் மூளை செல்லுல தான் அப்படி இருந்துட்டே இருக்கு. அப்படி மூளை செல்லுலயே இருக்கிறதுனால மூளையில இந்த டஸ்ட் மாதிரி அந்த எண்ணங்களுடைய புள்ளி நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஆனா தியானம் செய்யும்போது, துரியத்துல தியானம் செய்யும்போது, துரியத்திலிருந்து அலை இயக்கம் மூளை செல்லுக்கு மெதுவா, மூளை இருக்குதா இல்லையா, மூளை செல்லுக்கு உள்ள ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 அடிக்கடி அந்த மூளை செல்லுக்கு அமைதியை கொடுத்து, எண்ணங்களுக்கு அமைதியை கொடுத்து, எண்ணங்களை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி எண்ணத்தை தூய்மை செய்வதனால தீவிரமான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் அல்லது அவசர கதியிலான எண்ணங்கள் எதுவுமே எழாமல் செய்வதற்கு துரிய தியானம் மிக சிறந்த கருவியாக இருக்கு. துரிய தியானம் தான் உங்க மூளையை சரி செய்யக்கூடிய ஆன்மீக கீ. தான் ஸ்பிரிச்சுவல் கீ வந்து துரிய தியானம் தான். அப்போ இந்த மூளை செல்களை எல்லாம் துரிய தியானம் சரி செய்யுது. அப்ப நீங்க எவ்வளவு பண்ணணும் பாருங்க. நம்ம செல்லுல எவ்வளவு பதிவு இருக்கு அப்படின்னா 1 கோடி பதிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பதிவு இருக்கு. ஒரு தடவை பரவுனா அது அப்படியே பரவிட்டே இருக்கும். பரவும் போதே நமக்கு எண்ணம் வந்துடும். அப்ப பரவல் தடையிடும். அப்புறம் பரவும். அப்புறம் தடைப்படும். அப்படி தடைப்படும். இதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கிடுங்க. நமக்கு இருக்கிறதே வந்து நம்ம ஒரு 75 வயசு வாழ்ந்தா 35,000 நாள் தான் இருக்கு. 1 கோடி பதிவு இருக்கு. அப்போ தியானத்தை எவ்வளவு அழுத்தமா பண்ணணும், எவ்வளவு கவனமா பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்குவது. அப்ப எவ்வளவு பதிவு இருக்கு? கோடிக்கணக்கான பதிவு இருக்கு. அப்ப கோடிக்கணக்கான பதிவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதிவு கிளீன் பண்ணா, வீட்டை கிளீன் பண்றோமா இல்லையா? ஒரு ரூமை கிளீன் பண்றோம், அடுத்த ரூமை கிளீன் பண்றோம், எத்தனை ரூம் கிளீன் பண்றோம். சிலவங்க பெரிய வீட்டை கட்டி வச்சிருவாங்க, கிளீன் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கும் வீடு சிலவங்களுக்கு. சிலவங்க மாடிக்கே போக மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கு. அப்ப கிளீன் பண்றது சிரமமா இருக்கும், வீடு டஸ்டா இருக்கும். அது போல நிறைய பொறுப்புகள், நிறைய நபர்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு மூளை கிளீனா இருக்காது. நிறைய நிறைய டஸ்ட் இருக்கும். அப்ப இதை எப்படிடா கிளீன் பண்றது அப்படின்னு சொன்னா, நீங்க தியான தியானத்தினுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நீங்க 20 நிமிஷம் தியானம் பண்றீங்களா? ஒரு 30, 35 நிமிஷம், 40 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. சரி, தியானத்துல கேஷுவலா தியானம் பண்றீங்களா? ஆழ்ந்து தியானம் பண்றீங்களா? கேஷுவலானா புரியல. கண்ணை மூடி ஆக்கினை, துரியம் அப்படியே வந்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்கும். என்னைக்கோ ஒரு 20 மினிட்ஸ் உட்கார்ந்துருவீங்க. உங்க மனதினுடைய வேகமாவது குறைஞ்சிருக்கும். பதிவு நீங்கி இருக்காது. 20 மினிட்ஸ் இப்படிதான் நம்ம தியானம் பண்றோம். கண்ணை மூடி எப்படி உட்கார்ந்துருக்கோம். கடைசி வாழ்த்தெல்லாம் சொல்லிடுவோம். மனதினுடைய வேகம் குறைந்ததுனால உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனா பதிவுகள் நீங்கி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும்? ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்களா இல்லையா? நீ கவனமாக இரு. ஒரு ஒரு விண்துகள்ல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது போல மிகவும் கவனமா இருந்து எண்ணங்கள் வராம துரியத்திலிருந்து ஆற்றல் மூளை முழுக்க பரவது போல பாவனை செய்து எல்லா மூளை செல்லும் கிளியர் ஆகிறது போல கவனம். வேற எந்த தாட்டும் வேணும். தியானம் செய்யும் போது நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த விஷயமும் செய்யவும் முடியாது. அப்படி செய்யாம இருக்கிறதுனால தியானத்தை நல்லா செஞ்சுட்டு போறோம். அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து ஆழ்ந்த நிலையில, ஒரு யோக நிலை, ஒரு தெய்வ நிலையில அமருங்க. நீங்க தான் தெய்வம். ஏன்னா உங்களுக்குள்ளதான் அந்த சிவம் இருக்குது, சதா சிவம் இருக்குது. ஆகவே நீங்க தெய்வ நிலை அமர்ந்து எதை பற்றியும் கவலைப்படாம கண்ணை மூடி பேசாம அமர்ந்து. அப்படிதான் யோகிகள் அந்த காலத்துல ரொம்ப நாள் இருந்தாங்க. பதிவுகளை நீக்கினார்கள். பதிவுகளை நீக்கி அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுத்து, அவர்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை நீக்கி நெடுநாள் உயிர் வாழ்ந்ததாக கதையெல்லாம் இருக்கு. நம்ம நெடுநாள் உயிர் வாழ்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த பதிவை நீக்கி நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பதிவுகள் எல்லாம் நீங்கிட்டுன்னா கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் ஈஸியா நடக்கும். நல்ல காரியமும் நடக்கும். உங்களுக்கு இறைவனே வந்து உதவி செய்வான். ஏன்னா இறைவன் உங்களுக்கு உள்ளாதானே இருக்கான். இறைவனை சுத்தி இருக்கிறது என்னது? உங்க மூளை. மூளைக்குள்ள என்ன இருக்கு? அவ்வளவும் டஸ்ட், அவ்வளவும் தேவையில்லாத எண்ணம். இதெல்லாம் நீக்கினாதானே இறைவன் வெளியே வர முடியும். குப்பையில மாணிக்கம் கிடக்குது என்றால்
அந்த குப்பையை கிளறினாதான் குப்பைக்குள்ளாக இருந்து மாணிக்கத்தை எடுக்க முடியும். அப்ப குப்பையை நீக்க வேண்டிய வேலை இருக்கு. நம்ம தெய்வம் என்பது துரியத்தின் மையத்தில் இருக்கிறது, சதாசிவமாக இருக்கிறது. அந்த சதாசிவத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் மூளை செல்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்குவதற்கு துரியம் பயன்படுகிறது. நம்ம துரியம் சும்மா கண்ணை மூடி தலை உச்சில அப்படி துரியம் அப்படி பண்ணிட்டு போயிடும். அப்படி பண்ணாம செல்ஸ் கிளியர் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணணுங்கிறத ஒரு குறிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ளும். அப்படி கிளியர் பண்ண உங்களுடைய எண்ணங்கள் மூளை செல்கள் கிளியர் ஆகிறதுனால அந்த சுத்தமான விஷயத்துல நல்ல எண்ணங்களையும் பதிவு செய்ய முடியும். நல்ல எண்ணங்களை பதிவு செய்து உங்களுக்கு நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது உங்களுடைய விளைவுகள் நன்மை தருவதாக இருக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள் நல்லபடியாக நடப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் துரியத்தின் அடிப்படையில இருக்கு. குறிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, துரியம் என்பது மனோன்மணியின் உணர் மையம். அது சதாசிவமாக இருக்கிறது. அந்த சதாசிவத்திலிருந்து வரக்கூடிய தியான அலை என்ன செய்து மூளை செல்களை கிளியர் செய்து, அப்படி கிளியர் பண்றதுனால உங்களுடைய மூளைக்கு நல்ல பவர் வருது. அதான் மைண்ட் பவர்னு சொல்றது. இந்த பவர் கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் சாமிஜி யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு அந்த பவர் கிடைச்ச மாதிரி இல்லை. அதனால நம்ம யாரை திட்டினாலும் பலிக்க போறது இல்லை. ஏதாவது வேணும்னு கேட்டாலும் பெருசா லேட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. இனிமே இப்படி புரிந்து கொள்ளுங்க. துரியத்துல தியானம் பண்ணா மூளை செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் நீக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் துரியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சொர்க்கத்தின் திறவு வாசல் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? தலை உச்சிய இந்த 6வது கிளாண்ட் வரைக்கும் 5 கிளாண்டும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த மெயின்டைன் பண்ணது இது. 6வதாக இருக்கிறது அறிவு. அந்த அறிவை கடந்த பிறகு நமக்கு இணையக்கூடியது இறைவன் அல்லது இறைநிலை. அப்ப அந்த துரிய கிளாண்ட்ல தியானம் செய்யும் போது எப்படி செல்கள் புதுப்பிக்கப்படுகிறதோ, மூளை செல்களில் பதிவுகள் நீக்கப்படுகிறதோ, அதுபோல தலை உச்சியில் துரியத்தில் தியானம் செய்யும் பொழுது அந்த நம்ம உடம்ப சுத்திலும் 1 அடி தூரத்துக்கு நம்முடைய ஜீவகாந்தம் விரிந்திருக்கு. தலை உச்சியிலிருந்து விரிந்திருக்கு. அதை குறிப்பாக செய்யும் போது வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய வான்காந்தம், அந்த வான்காந்தம் என்ன செய்யுது? நம்முடைய ஜீவகாந்தத்தோட இணைப்பு பெறுகிறது. அந்த ஜீவகாந்தத்தை என்ன சொல்றோம்? திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றோம். போன தடவை பேசுறோம். திருச்சிற்றம்பலம். வான்காந்தத்தை பேரம்பலம் சொல்றோம். இது இன்பத்தை அனுபவிக்குது, அது பேரின்பத்தை அனுபவிக்கிறது. அப்போ அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த துரியத்தின் உச்சியிலிருந்து அந்த ஆற்றல், நம்முடைய குண்டலினி மகாசக்தி அந்த தலை உச்சியில சுழலும் பொழுது வான்காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுவதனால் அங்கு ஒரு திறப்பு ஏற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதையே சொர்க்கத்தின் திறவு வாசல் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கம்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சாமிஜி சொன்னது தெரிஞ்சிருக்கும். சுவர் கூட்டல் அகம் சொர்க்கம். சுவர் கூட்டல் அகம், சுவரகம் சொர்க்கம். சுவர்னா என்னது? இந்த வீட்டுல இந்த சைடு ஒரு சுவர் இருக்கு, லாஸ்ட். இந்த ரூமுக்கு இதான் லாஸ்ட். வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், சுத்த வெளியே தான் சொர்க்கம் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. சொர்க்கம்னா அங்க நல்ல பார்க்கு, ஆடல் பாடல் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. சுத்தவெளி, சுவர் அகம். சதாசிவம் உள்ள இருக்கு. அந்த சதாசிவம் சிவத்தோடு இணைவதற்கு, ஆதி என்ற பரம்பொருளோடு இணைவதற்கு, ஆதி என்ற பரம்பொருள் எது? அதான் சொர்க்கம். அதோடு இணைவதற்கு இந்த வாசல் திறக்கப்படுவதனால சொர்க்கத்தின் திறவு வாசல் என்று துரியத்தை அழைக்கிறோம். இது கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சது. அப்ப நரகம்னா என்னது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நரகம் நீங்க நரகத்துக்கு போயிருக்கீங்க. நரகம்னு போகணும் வேண்டாம், இப்பவுமே அங்கதான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போனா தியானம் செய்யணும், அவ்வளவுதான். நம்முடைய மனோநிலை 0 ஒரு 3-4 ஃப்ரீக்குவன்சில இருந்துட்டு சுத்த வெளியோடு இணைஞ்சிட்டு இருந்தா அது சுகமா இருக்கு. பாத்தீங்கன்னா அதான் சுவரகம், சொர்க்கம். சுகமாக இருக்கும் சொர்க்கம் சுவரகம் அப்படி வச்சுக்கலாம். அப்ப நரகம் அப்படின்னா, நரன்னா மனிதன்,
நரன்னா மனிதன், அகம்னா உள்ளம். மனிதனுடைய மனம்தான் நரகம். நரன்னா மனிதன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நரன் கூட்டல் அகம் நரகம். மனித மனம் பிரச்சனைக்குரியதா இருக்கனால அதான் நரகம். இந்த மனித மனதுல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது சுத்த வெளியா, இந்த துரியத்தின் வாசல் வழியாக சுத்த வெளியை அடைவதால் சொர்க்கமாக இருக்கும். அப்போ நீங்க டெய்லி சொர்க்கத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா டெய்லி தியானம் செய்யணும். இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா தியானம் செய்யணும். நரகம்னா நம்ம தான், சொர்க்கம்னா இறைநிலை. இறைநிலை வேணும்னா நீங்க நம்ம தியானத்தை, குறிப்பாக நிறைய தியானம் இருக்கு, எந்த தியானம் வேணாலும் செய்யலாம். அப்படி அந்த சொர்க்கத்துக்கு வாசல், வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு வாசல் வேணுமே, நரகத்துல இருந்து வெளியே போனா வாசல் வேணுமே, அந்த வாசல் டெய்லி அடைச்சுதான் இருக்கு. தியானம் செய்தாதான் திறக்கும். நீங்க டெய்லி துரிய தியானம் செஞ்சா அது திறந்திருக்கு, தியானம் செய்யலைன்னா மூடி இருக்கு, நரகத்துக்குள்ள இருக்கீங்க. அதான் துன்பம், பிரச்சனை, கவலை, என்னெல்லாமோ இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு கோடிக்கணக்கான மனோநிலையில எல்லாமோ இருக்கு. ஆகவேதான் பெரியவங்க எல்லாம் பழைய காலத்துல எது நடந்தாலும் சிவனே என்றது அப்படின்னு சொன்னாங்க. சிவன் கூட இருந்து நடக்கதெல்லாம் அவன் பாட்டுக்கு நடத்திட்டு போறான் அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்க. சிவனே என்றது. முஸ்லீம்னு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் விருப்பப்படி நடக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னாரு. அப்படின்னா நாளைக்கு இருந்தா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்லாஹ்வின் விருப்பப்படி, இறைவனின் எண்ணப்படி, எல்லாம் சிவமயம், அவனே ஆட்டுவிப்பான் அப்படின்லாம் சொல்றாங்களா, பல சொற்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த மனோநிலை இருக்கும்போது நரகத்துல மாட்ட மாட்டோம். இப்ப இன்னொரு சில கவிதை கூட இருக்கு. சில யோகிகள் வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அவங்க சமைச்சிட்டு இருந்தாலும் சிவநிலையில மனம் வச்சிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்க ஒரு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க சிவநிலையோட மனதுல மனம் சேர்ந்து சிவநிலையோட சேர்ந்து இருக்கும். உணவு உண்ணிட்டு இருக்காங்களா, சிவநிலையோட மனம் சேர்ந்து இருக்கும். இப்போ ஒரு குழந்தை தொட்டில்ல படுத்திருக்கு, அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அம்மாவுடைய மனம் தொட்டில்ல இருக்கிற குழந்தைகிட்டயே இருந்துட்டு இருக்கும். அது கீழே இறங்கிடக்கூடாது, அழுதுறதா என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்காக அல்லது விளையாடிக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தை. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு அம்மா கவனிச்சுக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதே போல நம்ம மனோநிலை பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டே இறைவனிடத்துல மனதை பொருத்தி வைத்திருந்தால் அது ஒரு ஒரு சிறப்பு நிலை. அப்படி பொருத்தி வைப்பதற்கு இந்த வாசல் ஓப்பனா இருக்கும். சொர்க்கத்தின் திறவு வாசல் என்று அழைக்கக்கூடிய துரியம் ஓப்பனாக இருக்க வேண்டும். இப்படி துரிய தியானத்துக்கு அதிகப்படியான சிறப்புகள் இருக்கு. பல மகான்கள் துரியத்தை தான் மெயின் தியானமா செய்துட்டு மத்ததெல்லாம் அது சப்ஸ்டான்சியல் தியானமாக மத்த தியானம்லாம் செய்துட்டே வருவாங்க. ஆகவே துரிய தியானம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்வதற்கு, அன்றாட வாழ்க்கையை சிறப்பட செய்வதற்கு துரிய தியானம் ரொம்ப அவசியமான ஒன்று.